மாவட்ட பள்ளிகளில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மாணவ மாணவிகள் பாத பூஜைகள் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பள்ளி ஆண்டு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோர்களுக்கு நன்றிக்கடன் செலுத்தும் விதமாகவும் ஆசிரியர்களுக்கு நன்றிக்கடன் செலுத்தும் விதமாகவும் அவர்களுக்கு பாத பூஜை செய்யும் நிகழ்வு பல தனியார் பள்ளிகளில் நடைபெற்று வருகிறது. இது ஒரு சில அரசு பள்ளிகளிலும் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளிகள் மாவட்ட கல்வி அலுவலர் லீலாவதி அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் இதுகுறித்து சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். பள்ளிகளில் பொது தேர்வுக்கு முன் பெற்றோர்களுக்கு பாத பூஜை என்ற பெயரில் நடைபெறும் கொடுமைகளை தவிர்க்க வேண்டும் என்று புகார்கள் பெறப்பட்டுள்ளதால் புகார் மீது நடவடிக்கை எடுக்க இந்த சுற்றறிக்கையில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் தனியார் பள்ளி நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஒரு சிலரின் நம்பிக்கையை இந்த உத்தரவு சிதைக்கும் விதமாக இருப்பதாக சில இந்து அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு கட்சியின் தலைவர்கள் அவருக்கு சிலைக்கு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள பெரியார் சிலைக்கு அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அமைச்சர் KN நேரு, திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் உள்ளிட்ட திமுகவினரும் பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை வழங்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட பாமக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை வழங்கவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடந்த போராட்டத்தில் கையில் பதாகைகளுடன் குழந்தைகள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 1000 நாட்கள் கடந்த நிலையில் இடஒதுக்கீடு வழங்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என கூறி தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மழை பெய்ய தொடங்கிய நிலையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பாமகவினர் போராட்டத்தை தொடர்ந்தனர். இதேபோல திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பூந்தமல்லி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மழையில் குடைபிடித்தபடி பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த முப்படை வீரர்கள் அதிலிருந்து வாபஸ் பெறப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணிகளில் இனி போலீசார் ஈடுபடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு அதிக செலவு ஏற்படுவதன் காரணமாக பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.